ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டான உடம்புக்கு ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை சட்னி தாங்க செஞ்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு இட்லி பூச்செடிக்குள்ளேயே ஒரு மணத்தக்காளி கீரை வந்துருந்துச்சுங்க. மழைக்கு நல்லா தளைஞ்சிருந்துச்சு. சரி, இதை வச்சு சட்னி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இதை பறிக்க ஆரம்பித்தாச்சு. மணத்தக்காளி கீரை பொரியல் பிடிக்காது, சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் சட்னி செஞ்சு கொடுங்க. நீங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாப்பாடு, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ கீரை நான் பறித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கீரை பறிச்சாச்சு. இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியில் 2-3 டைம் நல்லா கழுவிடலாம். இப்போ கீரை கழுவி எடுத்தாச்சு. இப்போ வானில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துடலாம். இப்போ கீரை நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிடலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு கீரை நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துருச்சு. இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிடலாம். அப்போ தான் கீரையோட பச்சை வாசனை போகும். இப்போ அவ்வளோதாங்க, கீரை வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அதே வானிலையில் இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கி வந்துருச்சு. கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக சட்னிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டேன். இதில் காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதையும் தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இதில் 1 மூடி அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சமாக கடலை சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி சாப்பாடு, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.